வெல்கம் டு மிஸ்ஸஸ் தீபி யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கொய்யா தோட்டம் இது வரைக்கும் பார்த்த வீடியோ ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய கொய்யாக்காயாக இருந்தது. அந்த வீடியோலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சூப்பராக ரீச் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு கொய்யா வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ தான் தெரியுமே நம்மளுக்கு வந்து ஃப்ளவரிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளவரிங் பூ பூத்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிஞ்சும் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ஸ் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பவர் வீடர் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி. நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டியா அதிலேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட் பேசிஸில் வந்து நம்ம வந்து ஒரு பவர் வீடர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனுடைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து வாங்க முடியல, நம்மளுக்கு வந்து ஓட்டிகிட்டு போகிறவங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரே நாளுக்கு 5000 சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கிடைக்குது இல்லையா, நம்ம பர் ஹவருக்கு வந்து 600 கொடுக்குறோம். இவங்களுக்கு வந்து 500 கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் சூப்பராக வந்து நாம்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து ஓட்டிக்கலாம், அவங்களும் வந்து ஓட்டி கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மறக்காமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்க. நம்மளுக்கு வந்து கொய்யா தோட்டத்தில் இப்போ தான் வந்து பூ பழம் முடிஞ்சு பாருங்கள், உடனே ஒரு 2 வீக்ஸாக இருக்கும் நம்ம தோட்டத்தில் வந்து பழம் வந்து அறுவடையாகி. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஞ்சு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு பில்லை மட்டும் ஓட்டி விட்டுருக்கோம். நம்ம வந்து ப்ராப்பராக இன்னும் வந்து ரெடி பண்ணலை. ரீசன் என்னென்னா இன்னும் மழை வரல. ஏன்னா நம்ம எவ்வளோ வந்து ரெடி பண்ணாலும் இப்போ நம்மளுக்கு மழை வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், திரும்பி வந்து களை வந்துடும். அதனால் வந்து நம்ம ஓட்டி விட்டுருக்கோம். ஓகேங்களா? மழை வந்து ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து இயற்கை உரங்கள் கொடுக்கறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். செடி வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணலைங்க இந்த முறை. ஓகேவா? ரீசன் என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ரூனிங் பண்ணி என்ன ஆகிடுச்சுன்னா மழையெல்லாம் போயிடுச்சு. இந்த முறை நம்ம செடி இப்படியே விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய செடியாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப லாஸ்ட் டைம் வந்து பெரிய மரமாக வளரல, இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் இந்த சீசன் முடிஞ்சோடனே வேணால் நம்ம ப்ரூனிங் பண்ணிக்கலாம். சம்மர் முடிஞ்சு நம்மளுக்கு ஜூன் ஜூலை வரும் இல்லையா, ஜூன் ஜூலையில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், மரத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிற எல்லா மரமே ஓகேவா, பலா மரம் கூட, மாங்காய் மரம், பலா மரம், நெக்ஸ்ட்டு சாத்துக்கொடி எல்லாமே நம்ம வந்து ப்ரூனிங் பண்ணுறது தான். ஓகேவா? கட் பண்ணி விடுற கவாத்து முறைன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் வந்து கவாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவாத்து பண்ணுறது அந்த டைப் தான் வச்சுருக்கோம். அதுதான் வந்து அடர் நடவு முறைன்னு சொல்லுவாங்க. அடர்னால் என்னென்னா கிட்ட வைக்கிறது. ஓகேவா? நான் இன்றைக்கி தான் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 அடிக்கு ஒன்று பலாச்செடி வச்சுருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா 10 அடிக்கு ஒன்று தான் வச்சுருக்கோம். நம்ம 10 அடிக்கு ஒன்று தான் வச்சுருக்கோமா பாருங்களேன். நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோம். ஆனால் நிறைய பேர் 6 அடிக்கு ஒன்றே வச்சுருக்காங்க. 6 அடிக்கு ஒன்றெல்லாம் வச்சா என்ன பண்ண முடியும் எனக்கு கரெக்டாக தெரியல. 6 அடிக்கு ஒன்று வச்சா என்ன இஷ்யூ வரும்னா, நான் 10 அடியே நெருக்கம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ 6 அடிக்கு ஒன்று வச்சா என்ன பிரச்சனை வரும்னா, இந்த மரத்தினுடைய வேரும் இந்த மரத்தினுடைய வேரும் கண்டிப்பாக ஜாயிண்ட் ஆகும் இல்லையா. வேர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சக்தி வந்து பற்றாக்குறை வரும். இதே கொஞ்சம் தூரமாக வச்சோன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒரு தண்ணி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், பூமியில் இருக்க அதனுடைய சக்தி எடுக்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 6 அடிலாம் வச்சிங்கன்னா நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஓகேவா? நிறைய வந்து உரம் கொடுக்கணும். இயற்கை உரமாக இருக்கட்டும், செயற்கை உரமாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி வரும். அது வந்து நிறைய வந்து செலவினத்தை கொடுக்கும். இது வருஷம் ஃபுல்லாக காய்க்கிற மரமாக இருந்தால் கூட என்ன பண்ணும், நிறைய வந்து நம்மளுக்கு அதிகமான செலவு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆனால் அந்த செலவினத்தெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் தான், நீங்கள் தாராளமாக அடர் நடவு முறை செய்யலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள், இந்த மரத்தில் தான் கொஞ்சம் கொய்யாக இருக்குது, அது கூட பிஞ்சாக இருக்குது. ஓகேங்களா? இது நம்ம அந்த சீசன் முடியாததுக்கு முன்னாடியே வேணால் இது ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். ஓகேவா? பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாரா எனக்கு தெரிஞ்சு என் வீடியோ பார்க்குறவங்க, என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க, உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணால் தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த செடி வந்து நாங்கள் பள்ளம் எடுத்ததுலேருந்து, ஓகேவா, செடி வைக்க குழி தோண்டுவோம் இல்லையா, அந்த குழி தோண்டினதுலேருந்து இந்த பிளான்ட் வந்து இவ்வளோ தூரம் வளர்கிற வரைக்கும் டே பை டே வந்து நாங்கள் வந்து இதனோடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் ஆல்ரெடி வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏன் இது வந்து எல்லோ கலராக மாறி இருக்குது இந்த லீஃப்னால் பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து போதிய அளவுக்கு கீழே வந்து
வேரில் வந்து சக்தி கிடையாது. ஓகேவா? ஏன்னா இது 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷமாக வந்து நம்ம இந்த மாட்டு தொழு உரம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். செயற்கை உரங்கள் இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் எந்த பிளான்ட்டுக்குமே கொடுத்ததே கிடையாதுங்க. ஓகேவா? இது வந்து நான் ஷுவராக சொல்வேன். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பயந்துன்னு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. ஃபுல்லாக வந்து கமர்ஷியலாக நம்ம இந்த தோட்டத்தை வந்து பண்ணலை. ஓகேங்களா? நம்ம வந்து பணத்தின் அடிப்படையில் வந்து நம்ம இந்த தோட்டம் வந்து ரெடி பண்ணலை. ஓகேவா? மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வந்து என்றைக்குமே பழம் வந்து வேஸ்ட்டாக போனதே கிடையாது. நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. வீட்டுக்கிட்டே வந்து நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டுக்குமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, அத்திமரம் தான் எடுத்துகிட்டு போவோம். பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் வச்சுருக்கு. நீங்கள் இதே வந்து ப்ராப்பராக மருந்து அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இதுவே வராது. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். காய் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இந்த கொய்யாக்காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இது வந்து தைவான் பிங்க்கு. ஓகேவா? இதே நீங்கள் மருந்தெல்லாம் அடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே வந்து இதுவே வராது. அப்படியே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பழம். அப்படியே நம்ம ஆர்டிஃபிஷியலாக செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டில் வாங்கும்போதுமே நீங்கள் மேக்ஸிமம் கொய்யா வந்து பெரிய அளவில் ரொம்ப லாங்லேருந்து எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. நியர்பை ஃபார்ம்லேருந்து தான் எடுப்பாங்க. ஏன்னா வரத்துக்குள்ளே என்ன ஆகிடும் நம்மளுக்கு, அது வந்து டல் ஆகிடும். அதனால வந்து நியர்பை தான் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ரொம்ப பளபளன்னு இருக்கிறதெல்லாம் தயவுசெய்து சூஸ் பண்ணாதீங்க. பளபளன்னு இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப மிகவுமே ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர் கிட்ட போய் நீங்கள் வந்து பிளான்ட்லாம் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிட்டு, இதில் எதனா டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி நேற்று பலாப்பழ வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. ரொம்ப ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக போச்சு. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து பலாப்பழம், அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பலாப்பழம் நிறைய பேருக்கு பிடிக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு பலாப்பழம் தருவீங்களா, நான் அரூர்லேருந்து அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அட்ரஸ் ஷேர் பண்ணுங்கள். பலாப்பழம் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி டேட்டில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே நம்மளுக்கு வந்து இருக்குது. பஸ்ஸில் கொடுக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்போர்ட்டில் கொடுக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காமிக்க போகிறேங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய காய் பார்த்தீங்களா? இதுதான் வந்து அலகாபாத். என் கையை விட பெருசாக இருக்குது பாருங்கள். கையில் வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடியல, என்னால் ஆஃப் தான் க்ளோஸ் பண்ண முடியுது. எவ்வளோ பெரிய சைஸ் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு பப்பாளி காய் மாதிரி இந்த காய். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். நாம் தான் ஃபுல் டைம் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களால் கமெண்ட் போட முடியலன்னா கூட ஜஸ்ட்டு லைக்காவது பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.